வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் சந்தித்துக் கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகவும் பேச்சுவார்த்தை நடத்திய பின் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக நேதன்யாகு செய்தியாளர் மாநாட்டில் அறிவித்தார். அந்த கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் ட்ரம்ப் நேதன்யாகு இருவரும் கலந்து கொண்டனர். அதில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்ற துணியில் ட்ரம்ப் பேசினார். அவரது கண்களில் நோபல் பரிசு கனவு தெரிந்தது. உண்மையிலேயே போர் முடிந்து விட்டதா? இது ஒரு அவசர அறிவிப்பு. ஆனால் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச திட்டத்தை இரு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பல அம்சங்கள் உள்ளன. ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகு மேடை ஏறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அமெரிக்கா காசாவுக்கான அதன் முன்மொழியப்பட்ட அமைதி திட்டத்தின் விவரங்களை வெளியிட்டது. இஸ்ரேல் 20 அம்ச திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டது. ஆனால் ஹமாஸ் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த திட்டமே தமது பார்வைக்கு வைக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த திட்டம் பின்பற்றப்பட்டால் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்படும். ஏற்கனவே உள்ள போர்க்களங்கள் முடக்கப்படும் என்று ட்ரம்பின் திட்டம் கூறுகின்றது. ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தின் கீழ் ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட வேண்டும். ஹமாஸிடம் மீதமுள்ள அனைத்து ஆயுதங்களும் அளிக்கப்படும். இது நடக்கக்கூடிய காரியமா? அடுத்ததாக ஹமாஸ் 72 மணி நேரத்திற்குள் உயிருடன் இருக்கும் அனைத்து பணிய கைதிகளையும் இறந்த பணிய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும். அந்த பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான காசா மக்களை விடுவிக்கும் என்றும் திட்டம் கூறுகின்றது. இந்த திட்டத்திற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டவுடன் முழு மனிதாபிமான உதவியும் உடனடியாக காசா பகுதிக்கு அனுப்பப்படும் என்றும் ஆவணம் கூறுகின்றது. காசாவின் எதிர்கால நிர்வாகத்திற்கான அதன் திட்டத்தையும் அமெரிக்கா குறிப்பிடுகின்றது. நிர்வாக திறன்மிக்க அரசியலற்ற பாலஸ்தீனிய குழு ட்ரம்ப் தலைமையிலான ஒரு புதிய சர்வதேச இடைக்கால அமைதி வாரியத்தின் மேற்பார்வையுடன் தற்காலிகமாக ஆட்சி செய்யும். பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் மற்றும் அறிவிக்கப்பட உள்ள பிற சர்வதேச தலைவர்கள் நிர்வாக குழுவின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். ஹமாஸ் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது எந்த வடிவத்திலோ நிர்வாகத்தில் எந்த பங்கையும் கொண்டிருக்க கூடாது. காசாவை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான பொருளாதார மேம்பாட்டு திட்டம் போடப்படும். இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்கவோ அல்லது இணைக்கவோ முயலாது. இஸ்ரேலிய படைகள் காலப்போக்கில் படிப்படியாக காசா பிரதேசத்திலிருந்து விலகும். ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்படும். அவர்கள் காசாவை விட்டு வெளியேறி 3வது நாட்டுக்கு போக விரும்பினால் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இதுதான் ட்ரம்பின் 20 அம்ச திட்டம். இது ஹமாஸை காசாவிலிருந்து முழுமையாக அகற்றி விடுகின்றது. இதற்கு ஹமாஸ் சம்மதிக்க தயார் என்றால் அதை எப்போதும் செய்திருப்பார்களே. இந்த திட்டம் இறுதியில் பாலஸ்தீனிய அரசுக்கான கதவை திறந்து வைக்கின்றது. இந்த தகவல்கள் வெளியிடப்பட்ட பின் ட்ரம்பும் நேதன்யாகுவும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகு என்ன சொன்னார்கள்? அமைதிக்கான ஒரு வரலாற்று நாள் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி ட்ரம்ப் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது 20 அம்ச திட்டத்தை விளக்கி கூறினார். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல நாடுகள் இந்த திட்டத்தில் பங்களித்தன என்று அவர் தெரிவித்தார். அனைத்து பணிய கைதிகளும் திருப்பி அனுப்பப்படுவார்கள். மேலும் திட்டத்தின் ஒரு பகுதியாக போருக்கு உடனடியாக முடிவு ஏற்படும் என்று கூறினார். ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்கள் அகற்றப்பட்டு நிராயுத பாணியாக்கப்படும். காசா ஆயுதமற்ற பகுதியாகும். இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பு சுற்றளவை தக்க வைத்துக் கொள்ளும். காசா அமைதிக்கான சிவில் நிர்வாகத்தை கொண்டிருக்கும் என்று அவர் கூறினார். ஹமாஸின் அச்சுறுத்தல் அளிக்கப்படும். இந்த திட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டால் ஹமாஸுக்கு காசாவில் எந்த பங்கும் இல்லை என்று ட்ரம்ப் கூறினார். அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஹமாஸுடன் டீல் பண்ணி கொள்ள வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி தலைமையிலான அமைதி வாரியம் இந்த திட்டத்தை மேற்பார்வையிடும் என்றும் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயர் இந்த குழுவில் இருக்க விரும்புகிறார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஹமாஸ் இன்னமும் இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை. மிகவும் நியாயமான திட்டத்தை ஏற்றுக்கொள்வது இப்போது ஹமாஸின் பொறுப்பாகும் என்று ட்ரம்ப் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது பாலஸ்தீனர்கள் ஹமாஸுடன் கடினமான வாழ்க்கையினை கொண்டிருந்தனர். ஹமாஸ் எனது திட்டத்துக்கு உடன்படவில்லை என்றால் அவர்கள் தங்களை தாங்களே குறை சொல்ல வேண்டும். ஹமாஸ் இதற்கு உடன்படாவிட்டால் நேதன்யாகு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தாராளமாக செய்து கொள்ளலாம். அதற்கு அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் என்று தனது பேச்சை முடித்தார் ட்ரம்ப். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த திட்டம் இஸ்ரேலின் போர் நோக்கங்களை அடைகிறது என்று கூறினார். ஹமாஸ் காசாவில் இனி செயற்பட முடியாது என்றும் அவர் கூறினார். ஹமாஸ் திட்டத்தை நிராகரித்தால் அதை எளிதான வழியிலோ அல்லது கடின வழியிலோ எங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றும் நேதன்யாகு எச்சரித்தார். ஹமாஸ் சூழ்ச்சி செய்வதற்கு இனி சிறிது இடமே இல்லை என்றும் முடித்துக் கொண்டார். ஒரு விதத்தில் சொல்ல போனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஹமாஸ் நிராகரித்த சலுகைகள் தற்போதைய அமெரிக்க திட்டத்தை விட மிகவும் சாதகமாக தோன்றுகின்றன. தோஹா பேச்சுவார்த்தைகளில் நன்கு அறிந்த ஒரு பாலஸ்தீனிய அதிகாரி கூறிய போது ஹமாஸ் இந்த திட்டத்தை கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் மூலம் பெற்று அதை மறுபரிசீலனை செய்வதாக உறுதி அளித்தது என்று கூறினார். ஆனால் ஒரு மூத்த ஹமாஸ் பிரமுகர் ஒருவர் அரபு மொழி ஊடகத்திடம் பெயர் வெளியிடாமல் பேசிய போது இந்த விதிமுறைகள் பெரும்பாலும் இஸ்ரேலின் தொலைநோக்கு பார்வைகளுடன் ஒத்துப்போகின்றன. அதே நேரத்தில் பாலஸ்தீன நலன்களை பாதுகாக்க தவறி விடுகின்றன என்று சுட்டிக்காட்டினார். போரை முடிவுக்கு கொண்டு வராத மற்றும் இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேறுவதை உறுதி செய்யாத எந்த ஒரு திட்டத்தையும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்தார்.
காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவது என்பதை இஸ்ரேல் உறுதியாக நிராகரிக்கிறது. எனவே ஹமாஸின் பதில் வழக்கமான ஆம் ஆனால் என்று இழுக்கும் வடிவத்தில் வரலாம். அரசியல் ரீதியாக தூஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் அவர்கள் தப்பி பிழைத்தாலும் பேச்சுவார்த்தைகள் செயற்பாட்டில் அவர்கள் செல்வாக்கை மிக அதிகமாக குறைத்துள்ளதை தெரிகின்றது. காசாவில் ஹமாஸின் பொறுப்பான தளபதி அல்தின் அல் ஹதாத் பிபிசியிடம் பேசிய போது ராணுவ ரீதியாக ஹமாஸ் இறுதி தீர்க்கமான போருக்கு தயாராகி வருகிறது என்று கூறினார். அதில் சிறப்பு பயிற்சி பெற்ற பிரிவுகள் உட்பட சுமார் 5000 பேர் பங்கு கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். அவர் கூறுவது போன்று ஒரு போர் ஹமாஸின் ராணுவ திறன்களில் எஞ்சியிருப்பதையும் காசா நகரத்தில் எஞ்சியிருப்பதையும் அளிக்க வழிவகுக்கும். ஏராளமான உயிர் இழப்புடன் பேரழிவை ஏற்படுத்தும். அழிவு பாலஸ்தீனர்களுடைய மட்டுமல்ல, இன்னமும் அந்த இடத்திற்குள் அடைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கும் கடுமையான ஆபத்துக்களை ஏற்படுத்தும். நேதன்யாகு மற்றும் ட்ரம்ப் இன்று ஒப்புக்கொண்ட புதிய அமைதி திட்டம் குறித்து வெவ்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஜானதன் கான்ட்ரிகஸ் கூறிய போது, போரின் தொடக்கத்தில் நேதன்யாகு அடைய திட்டமிட்ட ஹமாஸை முழுமையாக ஒழிப்பது என்பது இந்த திட்டத்தில் இல்லாததால் இஸ்ரேலில் சிலருக்கு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வது கடினமானதாக இருக்கலாம் என்று கூறுகிறார். அவர் மேலும் கூறிய போது, ட்ரம்பின் திட்டம் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு பெற்றுக் கொடுத்து பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் காசாவை விட்டு வெளியேறி 3ஆம் நாடுகளுக்கு போக அனுமதிக்கின்றது. எதிர்காலத்தில் ஹமாஸ் இருக்காது என்பதற்கும் இஸ்ரேலிய பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தாது என்பதற்கும் இந்த திட்டம் தெளிவான விளக்கம் இல்லை என்று கான்ட்ரிகஸ் கூறினார். ட்ரம்ப் நேதன்யாகு செய்தியாளர் சந்திப்பின் முடிவில் கேள்வி பதில் நடைமுறை இல்லை, மிகவும் வெளிப்படையானது என்று தன்னை காட்டிக் கொள்ளும் வெள்ளை மாளிகையில் கேள்வி பதில் இல்லாதது போவது மிகவும் அபூர்வம். ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் புட்டின் ட்ரம்பை சந்தித்த பின்னர் நடந்த செய்தியாளர் மாநாட்டிலும் யாரும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படவில்லை. கேள்வி கேட்க அனுமதிக்கப்படாது பல விஷயங்கள் தவறாக நடக்கக்கூடிய மிகவும் சிக்கலான திட்டம் இது என்பதை குறிக்கின்றது. செய்தியாளர்களின் பல கேள்விகளுக்கு இவர்கள் இருவரிடமும் பதில் இல்லை என்பதையும் காட்டுகின்றது. பல விஷயங்களை இனித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது முடிவு செய்ய வேண்டும் என்பதையும் காட்டுகிறது. நேதன்யாகு அல்லது ட்ரம்ப் இருவருமே முழுமையாக பதில் கொடுக்க முடியாத முதன்மையான கேள்விகளில் ஒன்று, ஹமாஸ் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எந்த நம்பிக்கையில் இருக்கின்றீர்கள்? ஹமாஸ் இதை நிராகரித்தால் நேதன்யாகு எதை செய்ய விரும்பினாலும் அதற்கு அமெரிக்கா முழு ஆதரவு கொடுக்கும் என்பதன் அர்த்தம் அழிவுகள் பற்றி கவலைப்படாத மிகப்பெரிய போரா? அப்படியானால் ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் போரை முடிக்கவில்லை, மாறாக போரை தூண்டுகிறது என்று எடுத்துக் கொள்ளலாமா? அப்படியான ஒரு திட்டத்தை முன்மொழிந்ததற்கு ட்ரம்புக்கு உலக சமாதானத்திற்காக நோபல் பரிசு கொடுக்கப்படுமா? திங்கட்கிழமை இரவு சமூக ஊடக பதிவுகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த காசா அமைதி திட்டத்தை பல இஸ்ரேலிய அதிகாரிகள் வரவேற்றனர். இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த கோரிக்கை விடுத்தார். ட்ரம்பின் தலைமைக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் காசா பகுதி மற்றும் மத்திய கிழக்கில் யதார்த்தத்தை மாற்றும் இந்த வளர்ச்சிக்கு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை வாழ்த்தினார். பிராந்திய மக்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை அனுமதிக்க ஹமாஸும் இந்த திட்டத்திற்கு உடன்பட வேண்டும் என்று ஹெர்சாக் தெரிவித்தார். பெனிகான்ஸ் போரை முடிவுக்கு கொண்டு வந்து காசாவில் மீதமுள்ள பணிய கைதிகளை திருப்பி அழைத்து வர இஸ்ரேல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ட்ரம்பின் அமைதி திட்டத்திற்கும் வாழ்த்து தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லபீத் தனது சொந்த சமூக ஊடக பதிவில், ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டம் பணிய கைதிகளை ஒப்பந்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சரியான அடிப்படை. அரசாங்க செயலாளர் ஜோசிப் ஃபுச் எக்ஸில் வெளியிட்டிருந்த ஒரு பதிவில் இந்த திட்டத்தை பாராட்டினார். ஆகஸ்ட் தொடக்கத்தில் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புக்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் இது பூர்த்தி செய்கிறது என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, இந்த திட்டத்திற்கு ஹமாஸின் பதில் என்னவாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஹமாஸ் திட்டத்தினை ஏற்றுக்கொண்டால் அது 3 முக்கிய காரணங்களுக்காக இருக்கும். காசா நகரத்தின் மையத்தில் ஏற்படும் மிக மோசமான அழிவு, கத்தாரில் நடந்த படுகொலை முயற்சி மற்றும் அரபு உலகத்திலிருந்து ஹமாஸை தனிமைப்படுத்திய ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகுவின் ராஜதந்திர சூழ்ச்சி என்று குறிப்பிட்டார். ஹமாஸ் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ட்ரம்புக்கு கொடுத்த வாழ்த்துக்களை வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டியதுதான்.